பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எல்லாவற்றையும் எளிதாய் செய்கிறவர். ஆனால் இந்த புடமிடுகிற காரியத்தை மட்டும் வேதம் சொல்லுகிறது அவர் உட்கார்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை நம்ம உட்கார்ந்து செய்கிறோம்னாலே அந்த காரியத்துக்கு நம்ம டைம் எடுக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் புடமிடுகிறவராய் இங்கே தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் யாரை புடமிடுகிறார் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியின் புத்திரரை புடமிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த லேவி என்றால், யாத்திராகமம் 32வது அதிகாரம் படிக்கும்போது தெரியும். மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறார். கர்த்தர் கொடுத்த எழுத்துக்கள் அடங்கிய கற்பலைகளோடு வருகிறார். வரும்போது கீழே ஜனங்கள் எல்லாரும் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து அதை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். மோசே கோபத்தில் அந்த கல்லெல்லாம் போட்டு உடைத்து அந்த கன்றுக்குட்டியை நிர்மூலமாக்கி அதன் பிறகு மோசே ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். அந்த காரியம் என்னவென்றால், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார், அவர்கள் என் பக்கத்திலே வரட்டும் என்று. இந்த அழைப்பின் சத்தத்துக்கு முன்பதாக லேவி புத்திரர் எதையும் யோசிக்காமல் அர்ப்பணிப்போடு வந்தார்கள். அப்படி அர்ப்பணிப்போடு வந்தவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்தெடுத்தார். அப்படி தமக்கென்று தெரிந்தெடுத்தவர்களை இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? புடமிடுகிறார். எல்லாரையும் கர்த்தர் புடமிடுவாரா? இல்லை. கர்த்தர் பட்சத்தில் நிற்க யார் யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களை புடமிடுகிறார். ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் யாரை புடமிடுகிறாரோ அவர்கள் நிச்சயமாய் பின்னாட்களிலே நன்மையாக, ஆசீர்வாதமாக, மேன்மையாக, கர்த்தருக்கு மகிமையாக இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் புடமிட்டு என்ன செய்கிறாராம்? சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி மாற்றுகிறார். நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி வைக்கிறார். அவர்களை வெளிப்படுகிறதெல்லாம் நீதியின் கிரியைகளாய் இருக்கும்படி செய்கிறார். நீதியின் கிரியைகளுக்கு தான் பலன் இருக்கிறது. ஆமேன். அவர்கள் கர்த்தருடையவர்களாய், சுத்தவான்களாய், நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாய். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, தேவனால் புடமிடப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் மாறுவார்கள். கர்த்தருக்கு உகந்தவர்களாய் மாறுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் இருக்கிறது அல்லவா, அந்த நாளிலே சேர்க்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். புடமிடப்பட ஒப்பு கொடுங்கள். எப்படி ஒப்பு கொடுப்பது? கர்த்தர் பட்சத்தில் நிற்க முன்வாருங்கள். உங்களை விட்டு கொடுங்கள். ஆண்டவரே, உங்கள் சித்தம் போல என்னை நடத்தும் என்று முற்றிலுமாய் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் புடமிடுகிறவர். அவரால் புடமிடப்பட்டவர்கள் நிச்சயமாய் பின்னாட்களில் நன்றாயிருப்பார்கள். யோபு சொல்லுவார் அல்லவா, அவர் என்னை சோதித்த பின். அப்போ சோதனைக்கு பின்னாடி ஒரு லைஃப் இருக்கிறது. நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். யோபுவினுடைய பின்னாட்கள் தெரியும் அல்லவா, எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் அப்படியே செய்வார். ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் உட்கார்ந்து புடமிட்டு கொண்டிருக்கிறீர். சுத்திகரிக்க, உம்முடையவர்களாய் மாற்ற, நீதியின் கிரியைகள் வெளிப்படுத்த நீர் பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுகிறவர் என்று இந்த நாளிலே எங்களோடு பேசினீர். அப்படியே எங்களை புடமிட ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.